மருதமலை பாம்பாட்டி சித்தரின் திருவுருவப்பட திறப்பு விழா பேரூர் ஆதீன வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வடவள்ளி பஞ்சசித்திர ஓவிய அகாடமியின் நிறுவனர் பரிதிஞானம் மருதமலை பாம்பாட்டி சித்தரின் திருவுருவப்படத்தை வரைந்திருந்தார். இந்நிலையில் கோவை பேரூர் ஆதீன வளாகத்தில் மருதமலை பாம்பாட்டி சித்தரின் திருவுருவப்பட திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், கௌமார மடாலயம் ஆதீனம் ராமானந்த குமரகுருபர சுவாமிகள், தவத்திரு பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் உள்ளிட்ட ஆதீனங்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டு மருதமலை பாம்பாட்டி சித்தரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்தனர். பிரீத்தி லட்சுமி தலைமையில் நடைபெற்ற இதில் பாம்பாட்டி சித்தரின் உருவப்படத்தை வரைந்த பரிதிஞானம், யுகமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரத்தை காக்க அனைவரும் ஆன்மீக ஞானம் குறித்து இளம் தலைமுறையினருக்கு போதிக்க வேண்டும் என எடுத்து கூறினர். அவர்கள், பிரீத்தி லட்சுமி அவர்கள் உள்ளிட்ட அன்பர் பெருமக்கள் நம்முடைய பேரூர் ஆதீனம் நம்முடைய தலைமையிலேயும், திரவையாதீனம் அவர்களுடைய முன்னிலையிலேயும், நம்முடைய வேதாந்தானந்தா உள்ளிட்ட அருளாளர்களுடைய முன்னிலையிலேயும் நடத்தி இருக்கின்றது. இதில் ஜமீன் காளிங்கராயர், சித்தார்த் காளிங்கராயர் அவர்கள், நம்முடைய சென்னை ராமநாதன் அவர்கள், அதே போல நம்முடைய பாராட்டுதலுக்குரிய இந்த நல்ல நிகழ்வுடைய பங்கேற்று தெரிந்திருக்கக்கூடிய ராஜேஸ்வரி பிரியா அம்மையார் அவர்கள் மற்றும் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் ஆகிய பெருமக்களை எல்லாம் கொண்டு இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர் இயற்கையிலேயே நல்ல நாடி சோதனத்தின் மூலமாக தன்னுடைய அருளை பெற்று அது சொல்லக்கூடிய வகையில், உணர்த்தக்கூடிய வகையில் இதர்களே நேரிலே வந்து கண் இப்படி இருக்க வேண்டும், காது இப்படி இருக்க வேண்டும், மூக்கு இப்படி இருக்க வேண்டும் என்று உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல ஆற்றலை பெற்றவர்கள். அவர்களுடைய அடுத்த முயற்சியாக அனைத்து 18 சித்தர்களையும் கொண்டு வரக்கூடிய எண்ணம் அவருக்கு இருக்கின்றது. அதை அவருக்கு அருளாளர்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக நம்முடைய கோணாசலமலை என்று சொல்லக்கூடிய திரு அண்ணாமலையிலே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நமக்கு நல்கி கொண்டிருக்கக்கூடிய இடைக்காட்டி சித்தருடைய திருவுருவத்தையும் விரைவில் நல்கி இருக்கின்றார்கள். மேலும் மேலும் அவருடைய பணி சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளை வாழ்த்தி மகிழ்கின்றோம். சில நாட்களுக்கு முன்னதாக கைதை குருமணி தமிழர் வாட்டு தந்தை சாந்தலிங்க ராமசாமி அவருடைய 100 புகழரங்கத்திலே நம்முடைய மாண்புமிகு பாரத குடியரசுத் தலைவர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவருடைய திருவுருவத்தை செய்வதற்கு ஒரு மாதிரியாக ஒரு ஓவியம் வேண்டும் என்று கேட்டோம். 36 மணி நேரம் கண் துஞ்சாமல், மதி நோக்காமல், குடும்பமே கண்ணாக இருந்து அருமையான முறையில் அந்த ஓவியத்தையும் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். இப்படி பல ஓவியங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய அவர் பணி மேலும் மேலும் நடக்க வாழ்த்தி வைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். பாம்பாட்டி சித்தர் வந்து வசித்த மலை என்கின்ற பெருமையுடையது நம்முடைய தென்கேடை மலைச்சாரலில் இருக்கக்கூடிய மருதமலை. அங்கே அவர் தவம் செய்த அந்த திருவுரு கோலத்தை தன்னுடைய அகக்கண்ணினாலே கண்டு அதன் மூலமாக மிக அழகான முறையிலே இங்கே ஒரு உயிர் ஓவியத்தை நமக்கு நல்கியிருக்கின்றார் பருதி ஞானம் அவர்கள். அவர்கள் சோழமண்டலத்திலே பருத்திக்கோட்டையிலே தோன்றிய திருஞான சம்பந்தம் அவருடைய நல்ல இறை உணர்வும் அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வும் பாம்பாட்டி சித்தரை இங்கே நம்முன் நேராக உயிர் ஓவியமாக உயிர்ப்பாக கொண்டு வந்திருக்கின்றது. அது மிகவும் பாராட்டத்தக்கது. இவர் ஆன்மீகத்துறையில் மட்டுமல்லாமல் திரைத்துறையிலேயும் பல்லாயிரக்கணக்கான படங்களை எல்லாம், அனிமேஷன் படங்களை எல்லாம் உருவாக்கிய பெருமைக்குரியவர். சிறந்த கலைஞர்களோடு தன்னை இணைத்து கொண்டு தொண்டாற்றிய பெருமைக்குரியவர்கள். அத்தகைய பரிதிஞானம் அவர்கள் இன்று பாம்பாட்டி சித்தருடைய அந்த உயிரோவியத்தை, காவியத்தை நமக்கு இங்கே இன்று